நம்முடைய கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 10வது வசனம். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அழித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருத்தர் வயல்வெளி வச்சிருக்காங்க அப்படின்னா முதல்ல அவங்க வாங்குறப்ப அந்த நிலம் எப்படிப்பட்ட தன்மையுடைய இருந்திருக்கலாம் தெரியாது. கரடு முரடா இருந்திருக்கலாம், தரிசு நிலமா இருந்திருக்கலாம், எப்படியோ இருந்திருக்கலாம். ஆனா முதல்ல வாங்கின உடனே அதை ஒரு பயிர் செய்வதற்கு ஏற்ற ஒரு நிலமாக பண்படுத்துற வேலையை தான் முதல்ல விவசாயி செய்வான். அதுக்கப்புறம் தரமுள்ள விதையா வாங்குவாங்க. ஏதோ ஒரு விதையை விதைச்சாங்க அப்படின்னா நல்ல விளைச்சல் எதிர்பார்க்க முடியுமா? இன்னைக்குலாம் நிறைய வீரியம் மிக்க விதைகள் புதிதா கண்டுபிடிச்சு வந்துகிட்டே இருக்கு. விவசாயத்துல நல்ல அறுவடையை கொடுக்கக்கூடியதா இருக்கும், மிகுந்த பலனை கொடுக்கக்கூடிய நல்ல தரமான விதைய வாங்குவார். அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்ணுவாரு, பாத்தி கட்டி அதை விதைச்சு பூச்சி வராம நோய் வராம மருந்தடிக்கணும், தண்ணி கரெக்டா விடணும், களை எடுக்கணும், இவ்வளவு ப்ரொசீஜரும் முடிச்சு அது விளைஞ்சி நல்லா வந்ததுக்கு அப்புறமா அவர் அறுவடை செய்வார். ஒரு விளைச்சலை பார்ப்பதற்கு இவ்வளவும் நடக்க வேண்டியது இருக்கு. ஒரு கண்ணீரோட போவார். நம்ம விதைக்க போறோம், மழை பயங்கரமா வந்துடக்கூடாது, நல்ல பயிர் நல்ல விளைஞ்சு வந்துருச்சு, அறுவடைக்கு கிட்ட நெருங்கிருச்சு, அந்த டைம்ல ஒரு கடுமையான ஒரு வெள்ளம் வருது, சூறாவளி காற்று அடிக்குது, எல்லாம் போயிடுது. யார் கர்த்தருக்காக விதைக்கிறாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் விதைக்கிறதுக்கு விதையும் அவர் கொடுக்கிறார். இந்த பூமியில வாழ்வதற்கு அவர்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கு. அவங்களுக்கு சாப்பிடறதுக்கு ஆகாரம் வேணும் இல்லையா? அப்படி யாரெல்லாம் கர்த்தருக்காக விதைக்கிறாங்களோ அப்படி விதைக்கிறவர்களுக்கு தேவன் தன்னுடைய வார்த்தையாகிய நல்ல விதையும் கொடுக்கிறாரு. இன்னொரு பக்கம் அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவர்கள் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறார். இன்னொரு காரியத்தையும் சொல்றார், அந்த விதையை கொடுத்தாரு, அந்த விதையை அளித்தவர் அதை பெருக பண்ணி விளைச்சலை அமோகமாக்குகிறார். நாம தேவனுக்குள் வந்து எத்தனை வருஷங்கள் ஆயிருக்கு. ஒவ்வொரு வாரமும் சபை கூடி வரும் பொழுது நம்ம ஆண்டவருடைய திரு வசனமாகிய விதைகளை நம்ம பெற்று கொண்டுதான் இருக்கிறோம். விதையை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் இந்த பெற்றுக்கொண்ட விதையை நாம விதைக்கிறோமா, இல்ல சும்மா அப்படியே விதைய வாங்கிட்டு விவசாயி மூட்டை கட்டி வீட்டுக்குள்ள வச்சாருன்னா அவருக்கு அறுவடை கிடைக்குமா, விளைச்சல் கிடைக்குமா, லாபம் கிடைக்குமா? ஒண்ணுமே கிடைக்காது. இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், தேவனிடத்திலிருந்து வாங்கி கொண்டிருக்கிற வசனமாகிய விதைகளை யாரிடத்திலாவது விதைக்கிற ஆசை வருதா? ஏன் நம்ம இன்னும் விதைக்காதவர்களாகவே இருக்கிறோம்? விதைக்கிறவனுக்கு தான் ஆசீர்வாதங்கிற அறுவடையே கிடைக்கும். நம்ம ஆசீர்வாதத்துக்காக கத்திரிட்ட ஒவ்வொரு நாளும் அழுகுறோம், ஜெபிக்கிறோம், எல்லாம் பண்றோம். நான் எங்கேயும் விதைச்சாதானே எனக்கு அறுவடையே கிடைக்கும். நம்ம விதைக்கிறதுக்கு உண்டான சந்தர்ப்பங்களை தேவன் கொடுக்காமல் போவதில்லை. நம்ம குடும்பத்துல இருக்கலாம், கர்த்தருக்குள் வராதவர்களா இருக்கலாம், இல்ல தேவனை பற்றி அறிவை பெற்றிருந்தும் தேவனை விட்டு வழி விலகி போகிறவர்களாக இருக்கலாம், திருச்சபையில இருக்கலாம். சகோதர சகோதரிகள் ஏதோ கண்ணின் இச்சைகளிலோ இல்ல மாம்சத்தின் இச்சைகளிலோ ஜீவனத்தின் பெருமைகளிலோ ஒரு கட்டத்தில் சிக்கி போய் தேவனுடைய சத்தியத்தை விட்டு சிறிது பின்மாற்றம் அடைந்திருக்கலாம், விசுவாச பாதையை விட்டு வழி விலகி போயிருக்கலாம். கனி கொடுத்து கொண்டிருந்தவர்கள் இன்னைக்கு கனியற்ற ஒரு அந்தகார வாழ்க்கைக்கு உட்பட்டு இருக்கலாம். அதே போல சத்தியத்தை அறியாத மக்கள், தேவனோட அன்பை அறியாத மக்கள், அவருடைய நாமத்தை அறியாத மக்கள் இன்னைக்கு வெளியில இருக்கிறாங்க. இவர்கள் யாரிடத்திலாவது நாம் பெற்று கொண்டிருக்கிற வசனமாகிய விதையை போய் விதைத்திருக்கிறோமா? எவ்வளவோ சிக்கல்கள்ல சிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம கிட்ட ஒரு வார்த்தை, ஒரு ஆறுதலா 2 வார்த்தை யாராச்சும் பேச மாட்டாங்களா? நான் இவ்வளவு மன உளைச்சல்ல இருக்கிறனே, வேதனையில இருக்கிறனே, மன தத்தளிப்புல இருக்கிறனே, பலவீனத்தோடு இருக்கிறனே, எனக்கு ஒரு தேறுதலான ஒரு 2 வார்த்தை யாருகிட்ட இருந்தாச்சும் கிடைக்காதா அப்படின்னு மனசுக்குள்ள அங்கலாய்த்து ஏங்கி தத்தளித்து கொண்டிருக்கிறவர்கள் எவ்வளவோ பேர் இருப்பாங்க. ஆனா யாரையாவது தேடி போய் அப்படி 2 வார்த்தை நம்ம பேசுகிறது உண்டா? இப்படி எத்தனையோ பேர் நம்மை சுற்றி ஒவ்வொரு நாளும் இருந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் நம்ம பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் அவர்களுடைய இருதயத்துல நம்ம அந்த வசனமாகிய விதையை விதைச்சோமா?
ஆனா நம்ம அந்த பெற்றுக்கொள்ளுகிற சந்தர்ப்பங்களை தேவனுடைய மகிமைக்காக பயன்படுத்துவது இல்லை. நமக்கு இந்த பூமியில ஒரு காரியம் ஆகணும்னா அந்த காரியத்துக்கு யாரையாச்சும் ஒருத்தரை சந்திக்க போகணும் அப்படின்னா கரெக்டான டைமுக்கு போய் சந்திக்க போவோம் தானே. ஆனா தேவனுடைய ராஜ்யத்துக்காக, ஆத்ம ஆதாயத்திற்காக, நாம மக்களுடைய மனமாற்றத்திற்காக, நம்ம ஏன் தேவனுடைய வார்த்தைகளை விதைப்பதற்கு மட்டும் சந்தர்ப்பங்கள் கர்த்தர் கொடுத்தாலும் நம்ம அதை பயன்படுத்தாமல் ஒரு அலட்சியமான ஒரு இருதயத்துடன் போறோமே, அப்ப நமக்கு எங்க இருந்து விளைச்சல் கிடைக்கும்? சந்தர்ப்பங்களை எல்லாம் நம்ம கோட்டை விட்டு கொண்டு இருக்கிறோம். திருச்சபை மக்கள் மிகுந்த எச்சரிக்கை உணர்வுகளா இருக்கணும். ஏன்னா கர்த்தர் நமக்கு கொடுக்கிற சந்தர்ப்பங்களுக்கெல்லாம் ஒரு நாள் கணக்கு கேட்பார். அவர் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிற வார்த்தைகளுக்கு ஒரு நாள் கணக்கு கேட்பார். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு இம்மைக்குரிய பொருட்களையும் நிறைய கொடுக்கிறார். படிப்பை கொடுத்திருக்கலாம், பதவியை கொடுத்திருக்கலாம், ஒரு அந்தஸ்தை கொடுத்திருக்கலாம், ஆஸ்திகளை கொடுத்திருக்கலாம், ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கலாம், நிறைய கர்த்தர் இந்த பூமியில கொடுத்திருக்கலாம். ஆனால் இதையெல்லாம் எனக்காகவே நான் வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆசீர்வாதமும் கிடைக்காது. நான் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற இம்மைக்குரிய பொருளாய் இருந்தாலும் சரி, ஜீவ வார்த்தையாக இருந்தாலும் சரி, இதை ஆண்டவர் கொடுப்பது அது எனக்காக மட்டுமல்ல, என்னுடைய குடும்பத்துக்காக மட்டுமல்ல, தேவையில் இருக்கிறவர்களுக்கு கொடுப்பதற்காக. வார்த்தைகளையும் கொடுக்கணும், தேவன் நமக்கு கொடுத்த பொருட்களில் இருந்தும் உதாரத்துவமாய் கொடுக்கணும். ஆனா நம்ம வாங்குறோம், ரெண்டையும் கொடுக்கிறோமா? இப்படி செய்ய செய்யதான் இது ஒரு சைக்கிள் போல. கிணற பத்தி ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எடுக்க எடுக்கதான் அது ஊருன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் கொடுக்க கொடுக்க கர்த்தர் இந்த பக்கம் கொடுத்து கொண்டே இருப்பார். நாம ஒரு பக்கம் தேவனுடைய வார்த்தைகளையும் அவர் கொடுத்திருக்கிற இம்மைக்குரிய நன்மைகளையும் பொருட்களையும் நம்ம ஒரு பக்கம் கொடுக்க கொடுக்க இந்த பக்கம் கர்த்தர் கொடுத்து கொண்டே இருப்பார். இந்த பக்கம் நம்ம ஒரு 100 ரூபாய் கொடுத்தோம்னா அந்த பக்கம் அவர் பல மடங்கா நமக்கு திரும்ப கொடுப்பார். இந்த பக்கம் நம்ம சில வார்த்தைகளை கொடுத்தோம்னா இன்னும் பல வார்த்தைகளை, நமக்கு பல வெளிப்பாடுகளை தேவன் இந்த பக்கம் கொடுத்து கொண்டே இருப்பார். ஆனா இன்னொரு பக்கம் ஓசியா 8வது அதிகாரம் 1-3 வசனங்கள். உன் வாயிலே எக்காலத்தை வை, அவர்கள் என் உடன்படிக்கையை மீறி என் நியாய பிரமாணத்திற்கு விரோதமாக துரோகம் பண்ணினபடினால் கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்துரு கழுகை போல் பறந்து வருகிறான். எங்கள் தேவனே, உம்மை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி இஸ்ரவேலர் கூப்பிடுவார்கள். ஆனாலும் இஸ்ரவேலர் நன்மையை வெறுத்தார்கள், சத்துரு அவர்களை தொடருவான். அவரை அறிந்திருக்கிறோம் சொல்றாங்க, ஆனால் இவர்கள் நன்மையை செய்வதில்லை, நன்மையை வெறுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். மாறாக இவர்கள் செய்வதெல்லாம் தீமையே. தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்கிறவர்கள் நன்மையை மட்டும்தான் நாடணும், நன்மையை மட்டும்தான் விதைக்கணும், நன்மையை மட்டும்தான் எல்லாருக்கும் யோசிக்கணும், செய்யணும், பேசணும். அவருக்கு எது பிடிக்குமோ அதுதான் எனக்கும் பிடிக்கணும். அவர் எதையெல்லாம் வெறுக்கிறாரோ அதையெல்லாம் நானும் வெறுத்துறணும். அப்பதான் நான் அவரை அறிந்திருக்கிறேன்னு சொல்ல முடியும். அப்ப இவர்களுக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற உறவு எப்படிப்பட்டது? இன்னைக்கு என் கணவருக்கு பர்த்டே, இன்னைக்கு அவர் பிடிச்ச மாதிரி ஒண்ணு செஞ்சு கொடுத்தா அசத்திரணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதுல பிடிச்ச மாதிரின்னு யோசிக்கிறோமா? இன்னைக்கு அவருக்கு பர்த்டே, அவருக்கு இந்த பாவக்கானா பிடிக்காது, இன்னைக்கு பாவக்காய் கூட்டு, பாவக்காய் பொரியல், பாவக்காய் வறுவல் அப்படின்னு எல்லாம் பாவக்காலே என்ன செஞ்சு அசத்திரன்னு யோசிப்போமா? எப்படி யோசிப்போம்? பிடிச்ச மாதிரின்னு யோசிக்கிறோம்ல. அப்போ இந்த உலகத்துல தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சொந்தங்களுக்கு நாம் செய்யும் பொழுது பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்கணும்னு யோசிக்கிறோமே. அப்ப ஏன் தேவனுக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கணும்னு யோசிக்கிறது இல்ல? தேவனுக்கு பிடிச்சதை நான் செய்யணும்னு ஏன் யோசிக்கிறது இல்ல? இஸ்ரவேல் ஜனங்கள் நன்மைகளை வெறுத்தார்கள், மாறாக தீமைகளை விதைத்தார்கள். இதனுடைய விளைவு என்னன்னா, சத்துரு அவர்களை தொடர்ந்து கொண்டே இருக்கிறான். நம்மள மனமாற்றத்துக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். 7வது வசனத்துல கர்த்தர் சொல்றாரு, அவர்கள் காற்றை விதைத்து சூறை காற்றை அறுப்பார்கள், விளைச்சல் அவர்களுக்கு இல்லை. விதை விதைச்சா அறுவடை கிடைக்கும், புரியுதா? அது நல்ல தரமுள்ள விதைக்கு ஏத்த மாதிரி விளைச்சல் கிடைக்கும். காற்றை விதைச்சா காற்றை விதைக்க முடியுமா? முதல்ல இல்ல, அதுல ஒண்ணும் இல்ல. இந்த இடத்துல என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை ஒரு உண்மையான அன்போட நேசிக்கல. தேவனிடத்தில் அவர்கள் கொண்டிருந்த பக்தி அது ஒரு உண்மையான பக்தி இல்ல. தேவனுக்காக ஒரு உண்மையான பக்தி வைராக்கியமும் இல்ல.
ஆனால் இவர்கள் கத்தரிட்ட காமிச்சிட்டு இருந்த பக்தியில ஆண்டவர் இயேசு சொன்னார் பாத்தீங்களா, இவர்கள் உதட்டளவில் என்னை நேசிக்கிறார்கள், உள்ளமோ வெகு தூரமா இருக்கிறது. பிரயோஜனமே இல்லாத வெறும் பாரம்பரியங்களிலும் சம்பிரதாயங்களிலும் திருப்திப்படுத்தி கொண்டு ஓடுகின்ற வாழ்க்கை, அதுதான் காற்றை விதைக்கிறது. ஒரு கிறிஸ்துமஸ்க்கு குடும்பமா நியூ ட்ரெஸ் வாங்கி நம்ம எல்லாம் போட்டுட்டு ஒரு பட்டாசு வெடிச்சு அன்னைக்கு பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சரீரத்துல திருப்தி கிடைக்கும், ஆனா ஆசீர்வாதம் கிடைக்குமா? ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிங்கிறது மேலோட்டமான ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்துட்டு போறது. இந்த கோழி போய் அந்த சின்ன செடி, குட்டி குட்டி செடிங்க இருக்கும், அதுல இருக்கிற நுனிய மட்டும்தான் சாப்பிடும். அது செடி கீழே இருக்கிறதெல்லாம் சாப்பிடாது. அந்த மாதிரி மேலோட்டமா அப்படி ஒரு மேய்ச்சலை பார்த்துட்டு மேலோட்டமா நமக்கு கிடைக்கிறது கிடைச்சிருதா அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு மேலோட்டமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு போறது. ஆனா அவர்களுக்குள் என்ன இருக்கிறது இல்ல, வேர் விட்டு வளர்வது இல்லை. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில வேர் விட்டு வளராதவர்களாக காணப்படுகிறது. இதுதான் காற்றை விதைக்கிறது. அங்க ஒரு உண்மையான ஒரு பக்தி வைராக்கியம் இல்ல. ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, ஒரு இக்கட்டுகள் வரும் பொழுது, ஒரு பாடுகள் வரும் பொழுது தேவனை விட்டு வழி விலகி போகிறது, கத்தரை விட்டு இடறி விழுகிறது, கத்தரை விட்டு பின்வாங்கி போகின்ற காரியங்கள் எல்லாம் ஈஸியா நடந்து முடிஞ்சிடும் திருச்சபை மக்களோட வாழ்க்கையில. ஏன்? அங்க விசுவாசத்துல வேர் விட்டு வளரல. மத்தேயு 13:21, கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்கிறான். ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்து நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான். நாம எந்த அளவுக்கு கர்த்தருடைய அன்பிலே, சத்தியத்திலே, விசுவாசத்திலே, பரிசுத்தத்திலே வேரூன்றி வளர்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம இந்த பூமியில கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ முடியும். அவருக்கான ஒரு பக்தி வைராக்கியம் உள்ள வாழ்க்கை வாழ முடியும். கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்று ஒரு வாழ்க்கை வாழ முடியும். தனக்குள்ள வேற இல்ல, அடுத்தவங்க வேற வச்சு நாம வாழ முடியாது, அடுத்தவங்க விசுவாசத்தை வச்சு நாம வாழ முடியாது, அடுத்தவங்களுடைய பரிசுத்தத்தை வச்சு நாம ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது. ஏன் விசுவாசம் என்ன, ஏன் பரிசுத்தம் என்ன, நான் தேவனுக்காக வச்சிருக்கிற அன்பு என்ன, நான் தேவனுக்காக காட்டுகின்ற பக்தி வைராக்கியம் என்ன, இதை பொறுத்துதான் நான் ஆசீர்வாதத்தை பெற முடியும். என்னுடைய வேர் எப்படி இருக்கிறது கிறிஸ்துவுக்குள்ள? நன்மையான காரியங்கள்ல வேர் விட்டு வளரல, அதனால தீமையிலேயே வேர் விட்டு வளர்ந்தாங்க. எல்லா காற்றையே விதைத்து கொண்டிருந்தார்கள். இப்ப என்னாச்சு? வெறும் பண்டிகைகள், ஆசரிப்புகள், இதுலயே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சந்தோஷப்பட்டு திருப்தி அடைஞ்சிட்டு போயிட்டாங்க. அவர்கள் எதை அறுவடை செய்தார்களா? சூறை காற்றை அறுத்தார்கள். வசனத்தை வாழ்க்கையில விதைச்சனா, அவருக்காக நான் காட்டுகின்ற அன்பின் கிரியைகள், நற்கிரியைகள், இதற்கு தக்கதான என்னுடைய நீதியின் விளைச்சலை அமோகமாக்குவார் கர்த்தர் நமக்கு. ஆனா காற்றை விதைச்சிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, சூறை காற்றை அறுவடையா கட்டளையிடுவார். சூறைக்காற்று வந்தா ஏதாச்சும் நிக்குதா? 150-200 கிலோமீட்டர் வேகத்துக்கெல்லாம் காத்தடிக்கிறத நம்ம பார்த்தோம். அந்த காற்று மக்கள் கஷ்டப்பட்டு இந்த பூமியில சம்பாதிச்சது எல்லாத்தையும் இழந்து போக முடியா பண்ணிருச்சா இல்லையா? அப்படியே அந்த வீடுகள் எல்லாம் தரைமட்டமாகறத நம்ம பார்த்தோமா இல்லையா? பயிர்கள் எல்லாம் நாசமாகறத பார்த்தோமா இல்லையா? கர்த்தர் சொல்றாரு, நீ காற்றை விதைச்சுனா, எது என்ன சந்தோஷப்படுத்தாத காரியங்களை மட்டுமே நீ செஞ்சிட்டு நீ அதுல திருப்தி ஆயிட்டு போயிட்டே இருந்தீனா, காற்றை விதைச்சினா சூறக்காற்று தான் உனக்கு அறுவடையா கிடைக்கும்னு சொல்ற. விளைச்சல் அவர்களுக்கு இல்லை. என்ன வேணாலும் பாடுபடலாம், கடுமையா உழைக்கலாம், ஒட்டியெல்லாம் பார்த்து உழைக்கலாம், எவ்வளவு உழைச்சாலும் ஆசீர்வாதம் ஒண்ணு வாழ்க்கையில கிடைக்கவே கிடைக்காது. அடுத்து ஒரு காரியம், 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 1-9 வசனங்கள். கொரிந்தியர்களுக்குள்ள நிறைய பிரிவினைகள். இன்னைக்கு அநேக திருச்சபைகள்ல இந்த பிரச்சனை, குரூப்பிசம் வந்துருது. இங்க அப்பல்லோவை நாங்க சேர்ந்தவங்க, இங்க பவுல நாங்க சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க குரூப்பிசம் வந்துருச்சு. அவர்களுக்கு பவுல் எச்சரிக்கும் வண்ணமாக 1-9 வசனங்கள். அதுல நான் ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். ஒரு ஆத்துமா கர்த்தருக்குள் ரட்சிக்கப்படுவது என்பது ஒரு தனிப்பட்ட மனுஷர் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல. அதனாலதான் இன்றைக்கு சபைகள்ல குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறம் அவர்களுக்கு பேர் வச்சு நம்ம கர்த்தருக்கென்று அவர்களை பிரதிஷ்டை பண்ணி நம்ம ஜெபம் பண்றோம் இல்லையா? அப்ப ஒட்டுமொத்த சபையும் தான் நம்ம சேர்ந்து, நாங்க சபையார் அத்தனை பேரும் இந்த குழந்தையை
கர்த்தருக்குள் வளர்வதற்கு நாங்கள் பிரயாசப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ணிதான் அந்த குழந்தையை தேவனுக்கு என்று பிரதிஷ்டை பண்றோம். அப்ப ஒரு ஆத்துமா கர்த்தருக்குள் ரட்சிக்கப்படுவதற்கு இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை திருச்சபை மக்களுக்கும் பொறுப்பு இருக்கு. எப்படி பொறுப்பு இருக்கு? இப்ப அந்த குடும்பத்தார் அவர்களுடைய பெற்றோருக்கு ஒரு பிரதானமான பொறுப்பு இருக்கும். அவங்க என்ன பண்ணணும்? அவர்களுக்கு சத்தியத்தை ஒரு பக்கம் சொல்லி கொடுத்து அந்த சத்தியத்தின்படி அவர்கள் முன்மாதிரியாக வாழ்ந்து காண்பிக்கிறவர்களா அந்த பெற்றோர் இருக்கணும். சோ பிரதான பொறுப்பு பெற்றோருக்கு தான் இருக்கு அந்த குழந்தையுடைய ரட்சிப்பு கருத்த விஷயத்துல. அடுத்தது போதகருக்கு இருக்கு. அந்த போதகர் என்ன பண்ணுவாரு? சத்தியத்தை சொல்லி கொடுத்து அவர்களை சில காரியங்கள் என்ன பண்ணுவார்கள்? அவர்கள் வழி நடந்து போகும் பொழுது அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையான வார்த்தைகளை கொடுத்து அவர்களுக்காக ஜெபிக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் செய்வார்கள். அடுத்தது இந்த சபையில இருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் அந்த குழந்தையுடைய வளர்ச்சியை பற்றி பொறுப்பு இருக்கு. நாம் சில காரியங்களை அந்த குழந்தைகிட்ட நேரடியாக சொல்லக்கூடிய காரியங்களை சொல்லலாம். அநேக காரியங்களுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜெபத்துல அவர்களுக்காக நாம ஜெபிக்கலாம். இப்ப நாம எப்படி ஏதோ நம்ம முன்ன பின்ன போகாத தேசத்துல இருக்கிற மக்கள் சில துன்பங்களை சந்திக்கிறார்கள், நம்ம இன்னைக்கு மீடியால பார்த்தோன்னே அவங்களுக்காக ஜெபிக்கிறோமா இல்லையா? இப்போது போல நமக்காக இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி திருச்சபை மக்கள் பல தேசங்களில் ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள். அப்போ ஒருவருடைய ரட்சிப்பு என்பது இந்த உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த திருச்சபையும் தேவனும் சம்பந்தப்பட்ட காரியம். ஒவ்வொருவருக்கு கர்த்தர் ஒவ்வொரு பாற்று வர்க்க வச்சு ஆத்துமாக்களுடைய ரட்சிப்புக்கு நம்மளுடைய காரியமா கர்த்தர் என்ன பங்கு சொல்றாரோ அந்த பங்கை நாம நிறைவேற்றி போகிறவர்கள், அவ்வளவுதான். அதுக்கு மேல மீதி எல்லாம் மகிமையெல்லாம் கர்த்தருக்கு தான். ஒருத்தர் போய் சொல்லிட்டு வந்துடுறாங்கன்னா அவங்க விதைச்சிட்டு வந்துட்டாங்க. நீர் பாய்ச்சுறாங்கன்னா என்ன அர்த்தம்? இவங்க போய் தொடர்ந்து போய் அந்த வார்த்தைகளை குறித்து அவர்களோடு மறுபடியும் மறுபடியும் சம்பாதித்துக் கொண்டே இருப்பார்கள். அவங்க அப்படி கொஞ்சம் சோர்ந்து போகிறார்கள் தெரிஞ்சா மறுபடியும் அவர்களை விசுவாசத்தில் பலப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். அவங்க என்ன பண்ணாங்க? தொடர்ந்து நீர் பாய்ச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. சிலர் அக்கேஷன்லாம் வந்து வார்த்தை மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாட்டும் நம்ம செய்யறோம் ஒவ்வொரு ஆத்மாவுடைய ரட்சிப்புக்கும். அததான் பவுல் சொல்றாரு, விதைக்கிறவனும் அல்ல நீர் பாய்ச்சிருக்கணும் அல்ல, விளைய செய்கிறவர் யாரு? கர்த்தர். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படிதான் செஞ்சிருப்பாரு. நமக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை அநேகர் மூலமா கர்த்தர் நமக்குள்ள விதைச்சிருப்பார். அநேகர் மூலமா கர்த்தர் நமக்கு நீர் பாய்ச்சிருப்பார். அநேகர் மூலமா ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கர்த்தர் கொடுத்திருப்பார். இன்னைக்கு திருச்சபை மக்கள் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை ஒரு ஆசீர்வாதமாவே நினைக்கிறது இல்ல. எபிரேயர் 11வது அதிகாரத்துல பார்த்தோம்னா நோவாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் கொடுத்த எச்சரிப்பின் சத்தத்தை தனக்கு கிடைத்த ஒரு மகா பெரிய ஆசீர்வாதமாக நினைத்தார். அந்த எச்சரிப்பின் சத்தம் கிடைத்ததுனாலதான் 100 வருஷம் ஒரு குடும்பமே ஒருமனப்பட்டு அந்த பேழையை ஆயத்தம் பண்ணினாங்க. இன்னொரு பக்கம் போய் சுவிசேஷம் வார்த்தையை போய் விதைச்சுக்கிட்டே இருந்தாங்க. இந்த உலகம் அழிய போகுது, மனம் திரும்புங்கன்னு போய் எல்லாருக்கும் வார்த்தையை போய் விதைத்து கொண்டே இருந்தார்கள். அது ரெண்டையும் செஞ்சதுனால அந்த குடும்பமே காப்பாற்றப்பட்டு ஒரே பாஸ்டர் தாங்க வார்த்தையை கொடுக்கிறார். சர்ச்சில் இருக்கிற அத்தனை பேரும் கனி கொடுக்குறோமா? ஒரே சுவிசேஷகர் தான். சபையில இருக்கிற அத்தனை மக்களுக்கும் ஒரே மாதிரிதான் ஒரு சுவிசேஷ வார்த்தைகளை சொல்றாரு. ஆனா எல்லாரும் ஒரே மாதிரி பலன் கொடுக்கிறோமா? ஆவியின் கனிகளை கொடுக்கிறோமா? கர்த்தருக்காக ஒரு பக்தி வைராக்கியமா வாழ்றோமா? இல்ல. அதை கேட்கிற ஆத்துமா எந்த அளவிற்கு வார்த்தைகளை உள்வாங்கி அந்த வார்த்தைகளுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து பின்பற்றி நடக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அந்த நீதியின் விளைச்சல் அமோகமா இருக்கும். மற்றவங்களுக்கு இருக்காது. அது அந்தந்த ஆத்துமாவை பொறுத்தது. அதனாலதான் ஆண்டவர் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அவர் வார்த்தைகளை சொன்னார், பிரசங்கம் பண்ணினார். ஆண்டவர் இயேசு ஒரு வார்த்தை சொன்னார், காதுள்ளவன் கேட்க கடவன். நீ காது இருந்து செவியை திறந்து கொடுத்து கேட்டு உன்னுடைய இருதயமாகி பலகையில் அந்த வார்த்தை எழுதி நீ அதுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்த அப்படின்னா நீதியின் விளைச்சல் அமோகமா இருக்கும். எப்படி ஒரே டீச்சர் தான் சொல்லி கொடுக்குறாங்க, எல்லாரும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிறாங்களா? இல்ல. அது அந்த ஸ்டூடெண்ட்டை பொறுத்தது. அதே மாதிரிதான் இதுவும் விளைகின்ற காரியம். அதனால நமக்குள் எப்படி கர்த்தர் அநேகரை கொண்டு பிரயாசம் பண்ணாரோ நம்மை கொண்டு கர்த்தர் அநேகருடைய ரட்சிப்புக்காக பிரயாசப்பட வைப்பார். யோவேல் 1வது அதிகாரம் 10வது வசனம். வயல்வெளி பாழாய் போயிற்று, பூமியே துக்கம் கொண்டாடுகிறது, விளைச்சல் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விட்டது, புது திராட்சை ரசம் வற்றி போயிற்று, எண்ணெய் மாண்டு போயிற்று. எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? 12வது வசனம். ஆசாரியர்களே ரட்டுடுத்தி புலம்புங்கள், பலிபீடத்தின் பணிவிடைக்காரரே அலறுங்கள், நீங்கள் உள்ளே பிரவேசித்து ரட்டுடுத்தினவர்களாய் ராத்தங்குங்கள். தேவனுடைய ஆலயத்தில் போஜன பலியும் பான பலியும் செலுத்தப்படாமல் நிறுத்தப்பட்டது. ஏன் வயல்வெளி பாலா போச்சு? ஆண்டவருடைய ரத்தம். அதுதான் புது திராட்சை ரசம். சீஷர்களுக்கு கொடுக்கும் பொழுது என்ன சொன்னாரு? இது அநேகருடைய பாவ மன்னிப்புக்கென்று சிந்தப்படுகின்ற புதிய அன்பின் உடன்படிக்கையுடைய ரத்தமாய் இருக்கிறது என்று சொன்னார். புரியுதா? இதுதான் புது திராட்சை ரசம். புது திராட்சை ரசமே என்னாச்சு?
வற்றி போயிற்று, எண்ணெய் மாண்டு போயிற்று, அபிஷேகம் போயே போச்சு, பூமி எல்லாம் துக்கம் கொண்டாடுது, விளைச்சல் அளிக்கப்பட்டது. இந்த காலகட்டத்துலதான் நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். மக்கள் அன்பின் உடன்படிக்கையை பின்பற்ற வேண்டிய திருச்சபை மக்களே தேவனுடைய அன்பை மறந்தவர்களா போயிட்டாங்க. அன்பை விதைக்க தவறிட்டாங்க. அன்பை மற்றவர்களுக்கு விதைக்க தவறிட்டாங்க. தேவனோட அன்பின் வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு காண்பிக்க தவறிட்டாங்க. தங்களுக்கு கொடுக்கல வெளிச்சத்தை எல்லாம் சுயநலன்ற மரக்கால போட்டு மூடி வச்சுட்டாங்க. அபிஷேகத்தை வாங்கிட்டு ஆவியை அவித்து போட்டுட்டு உட்காந்துட்டாங்க. அங்க அனலும் இல்ல, குளிரும் இல்ல. ஆவியானவருடைய வழிநடத்துதலுக்கு கீழ்ப்படுகிறது இல்ல, ஆவியானவர் சொல்வதை செய்வதில்ல. எல்லாம் மாம்சத்துல ஓடுகின்ற ஓட்டம். என்னையும் ஆண்டு போயிற்று. ஆண்டவர் இயேசு சொல்றாரு பாத்தீங்களா, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஏற்ற கனிகளை கொடுக்காவிட்டால் அந்த தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை கொடுக்கிறவர்களுக்கு கொடுக்கப்படும் சொன்னார் பாத்தீங்களா. அது நடந்துரும். எப்படி? சவுல் தேவனுக்கு கீழ்ப்படியாத பொழுது அபிஷேகத்தை கர்த்தர் சவுல் கிட்ட இருந்து எடுத்துட்டார். ஆனா அவர் தெரிந்து கொண்ட தாவீதுக்கு அபிஷேகத்தை கொடுத்தார். அபிஷேகத்தை இழந்து போகிற ஒரு சூழ்நிலை வரும். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? போஜன பலினா என்ன? யோவான் 4வது அதிகாரத்துல கர்த்தர் சொல்றார், நீங்கள் அறியாத போஜனம் எனக்கு ஒண்ணு உண்டு. என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியைகளை முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்கிறது. நாம நிறைய பிளான் பண்ணி வச்சிருப்போம் இந்த பூமியில செய்யறதுக்கு. அந்த பிளான முடிப்பதா தேவனோட ஆண்டவருடைய போஜனம். ஆண்டவர் இயேசுடைய போஜனம் அவர் எதிர்பார்க்கிற கிரியைகளை இந்த பூமியில நான் முடிக்கணும். அதுதான் அவருக்கு கொடுக்கிற சாப்பாடு. அவருடைய கிரியை செய்யணும், அவருடைய அன்பை விதைக்கணும். அடுத்தது பானபலின்னா என்னது? அதுதான் அவருடைய அன்பின் உடன்படிக்கையின் ரத்தம். இந்த அன்பை போய் விதைக்கணும். இந்த போஜன பலியும் பானபலியும் இல்லாததுனால கர்த்தர் சொல்றாரு, எல்லாம் ரட்டுடுத்தி அலருங்க, உட்காருங்க கர்த்தருடைய சமூகத்துல. அப்படின்னா என்ன அர்த்தம்? மனமாற்றத்திற்கு விட்டு கொடுங்கள். பழைய ஏற்பாடுகளுக்கு நிறைய இடத்துல மக்கள் போய் ரட்டுடுத்தி உட்கார்ந்தாங்கன்னா எதுக்கு உட்கார்றாங்க? தேவனிடத்தில் போய் சேருவதற்காக, இழந்து போன உறவை புதுப்பித்துக் கொள்வதற்காக, இழந்து போன அபிஷேகத்தை திரும்ப பெறுவதற்காக, கர்த்தருக்குள் மனவாறுவதற்காக, கர்த்தருடைய கிரியைகளை நிறைவேற்றுவதற்கு தேவையான பலத்தை பெறுவதற்காக. ஒரு தாவீது ஒரு பாவத்தை செய்த பொழுது அது தான் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படும்படியாக செய்து விட்டோம், கர்த்தருக்கு விரோதமாக செய்து விட்டோம் உணர்ந்த உடனே கர்த்தர்கிட்ட போய் சரண்டர் ஆகிறான். எதுக்கு? பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளும்படி, மனம் திரும்பும்படி, திரும்பவும் அந்த ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளும்படி, நிலைவரப்பட்ட ஆவி எனக்குள் புதுப்பியும் போய் கர்த்தர்கிட்ட போய் கதறா. சோ இதற்காக நாம் கர்த்தரிடத்தில் கதறணும். சோ நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? போஜன பலியும் பான பலியும் நின்னு போச்சு அப்படின்னா என்னாச்சு? எண்ணெய் மாண்டு போயிடுச்சு, புது ராட்சரசம் வறண்டு போயிடுச்சு. எப்படி ஒரு வறட்சி வந்து தண்ணியே இல்லாம இன்னைக்கு எத்தனை மாவட்டத்துல சம்மர்ல கஷ்டப்படுறதை நம்ம பாக்குறோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாய் மாறிவிடும், வறட்சி மிகுந்த வாழ்க்கையாய் மாறிவிடும். ஐயோ, நான் இவ்வளவு உழைக்கிறேனே, இவ்வளவு கஷ்டப்படுறேனே, இவ்வளவு பிரயாசப்படுறேனே, ஒண்ணுமே எனக்கு வாய்க்க மாட்டேங்குதே, ஒண்ணுமே இருக்க மாட்டேங்குது அப்படின்னா ஒண்ணுமே இருக்காது. கர்த்தர் முற்றிலுமாக வறண்டு போக பண்ணிடுவார். திருச்சபை மக்கள் ஜாக்கிரதையா இருப்போம். நம்முடைய நீதியின் விளைச்சல் அமோகமாக இருக்கணும்னா, நம்ம பெற்றுக்கொண்ட எண்ணெயின் அபிஷேகம் நமக்குள் நிலைத்து இருக்கணும் அப்படின்னா, நாம பெற்றுக்கொண்டிருக்கிற புது திராட்சை ரசம் நமக்குள் வற்றி போகாமல் இருக்கணும் அப்படின்னா, அது ஊற்றா எப்பொழுதும் நமக்குள்ள இருக்கணும் அப்படின்னா, நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட விதைகளையும் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிற நன்மைகளையும் விதைக்கிறவர்களாக காணப்படணும். விதைக்கிறதுக்கு தக்க நீதியின் விளைச்சலை கர்த்தர் அமோகமாக கட்டளையிடுவார். கண்களை மூடலாம். சர்வல்லமையுள்ள பிதாவே, நாங்கள் ஒரு நிர்விசாரமான இருதயத்துடன் இருந்திருக்கிறோம் அப்பா. உடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள், விதையை பெற்றுக்கொண்ட நாங்கள் கர்த்தாவே, ஒரு அலட்சிய போக்குடன் நாங்கள் இருந்திருக்கிறோம் ராஜா. நாங்கள் சரியான போஜன பலியும் பான பலியும் செலுத்தாதவர்களாய் இருந்து கொண்டிருக்கிறோம் ராஜா. அப்பா கர்த்தாவே, அப்பா எங்களை மனமாற்றத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே, என்னுடைய நீதியின் விளைச்சல் அமோகமாய் இருக்கும்படியாக, ஆசீர்வாதங்களை நாங்கள் அபரிமிதமாய் அறுவடை செய்யும்படியாக, அப்பா அழிந்து போகின்ற காரியங்களிலும், அப்பா ஏஸ்டடி வெறும் வறட்டு சம்பிரதாயங்களிலும் பிரயோஜனமற்ற காரியங்களிலும் நாங்கள் திருப்தி அடைந்து ஓடிக்கொண்டிருக்கிறோமே. எங்களை மன்னியுங்க தகப்பனே. அநேக ஆத்துமாக்களுடைய ரட்சிப்புக்கென்று நாங்கள் பிரயாசப்படத்தக்கதாய் எங்களை ஆவியிலே உற்சாகப்படுத்தி கர்த்தாவே எங்களை வழி நடத்துங்க ராஜா. அதிகமாய் ஒரு நீதியின் விளைச்சலை எங்களுக்கு கட்டளையிடுவீராக. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.